अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமமாம் பதம் போல் சீர்த்த மதுரகவி செய்கலையை ஆர்த்த புகழாரியர்கள் தாங்கள் அருளிச் செயல் நடுவே சேர்வித்தார் தாற்பரியம் தேர்ந்து. நம்மாழ்வாரையே தெய்வமாக கொண்ட மதுர கவிகள் நம்மாழ்வாருடைய பெருமைகளை சொல்லுகிறார். நம்மாழ்வார் தமக்கு செய்த உபகாரங்களை சொல்லுகிறார். நம்மாழ்வார் தமக்கு எவ்வளவு பேருதவி பெருந்திருக்கிறார் என்று தெரிவிக்கிறார். நம்மாழ்வாருடைய திருநாமத்தை சொன்னால் நாவிலே நீர் ஊறுகிறது என்று முதல் பாசுரத்திலே தெரிவித்தவர். அவருடைய பாவினின்னிசை பாடித் திரிவனே என்று அதையே நான் பாடிக்கொண்டிருப்பேன் என்று இரண்டாம் பாசுரத்திலே தெரிவித்தவர். அந்த ஆழ்வாருடைய அருளாலே என்றோ அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சத்தையும் பெற்றேன் என்று மூன்றாம் பாசுரத்திலே தெரிவித்தவர். மேலே நான்காம் பாசுரம் தொடங்கி தம்முடைய தாழ்வையும் தெரிவிக்கிறார். நான் நான்மறையாளர்களாலேயும் கூட மிகவும் புண்மையானவனாக கருதப் பெற்றேன். ஆனால் ஆழ்வார் எனக்கு உபகாரம் செய்து என்னை உயர்த்தினார் என்று தெரிவித்தார். உம்முடைய புண்மை ஏது என்று கேட்க ஐந்தாம் பாசுரத்திலே அதற்கு விடையளித்தார். நான் ஆத்மாவை என்னது என்று நினைத்தேன், பகவானுடையதான ஆத்மாவை என்னது என்று நினைத்தேன், சிற்றின்பங்களிலே விழுந்து கிடந்தேன். ஆனால் என்னையும் கூட ஆழ்வார் கட்டாட்சித்து என்னை உயர்ந்தவனாக ஆக்கி வைத்து விட்டார் என்று ஐந்தாம் பாசுரத்திலே தெரிவித்தார். உடனே ஆறாம் பாசுரத்திலே அப்படி உம்மை ஆக்கின ஆழ்வார் ஆக்கி வைத்திருந்தாலும் கூட மறுபடியும் உமக்கு அந்த பழைய நிலை ஏற்படாது என்பது என்ன நிச்சயம் என்று ஆழ்வாரை கேட்க, எப்பொழுது ஆழ்வார் என்னை கட்டாட்சித்து விட்டாரோ அந்த நிமிடம் தொடங்கி இன்று தொட்டும் எழுமையும் என்று எல்லா காலத்திலும் எனக்கு இந்த நிலையே தொடரும். அப்படி ஆழ்வார் என்னை அனுகிரகித்திருக்கிறார். ஆழ்வார் ஒருபோதும் என்னை கைவிடவே மாட்டார் என்பதாக அதை தெரிவித்தார் ஆறாம் பாசுரத்திலே. அதை ஏழாம் பாசுரத்திலே மேலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், இப்படி ஆழ்வார் உமக்கு அருள் செய்தார் என்று நீர் சொன்னாலும் கூட கேட்கிறவர்கள் இப்படியெல்லாம் அவரிடத்தில் சந்தேகம் கேட்கிறார்களாம். நீர் சொன்னீர், நீர் மிகவும் புண்மையானவனாக இருந்தீர், அந்த புண்மையெல்லாம் ஆழ்வார் போக்கி உம்மை அனுகிரகித்தார், அவருடைய அனுகிரகமானது உமக்கு தொடர்ந்து இருக்கும், என்றைக்கும் ஆழ்வார் உம்மை என்றும் என்னை இகழ்விலன் என்றும் தெரிவித்தீர். அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அனாதி காலமாக பண்ணின பாவங்கள் என்பவை உண்டு, அவைகள் நம்மை விடாது. ஏனென்று கேட்டால் அது சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவசியம் அனுபோக்தவ்யம் கிருதங்கர்ம சுபாசுபம் நாபுக்தங் க்ஷீயத்தே கர்ம கல்பகோட்டி சதைரப்பி என்று கல்பகோடி காலங்கள் ஆனாலும் கூட அனுபவித்து கழிக்கப்படாத பாவங்களானவை அவை அழியவே அழியாது. எப்பேற்பட்ட பாவத்தையும் அவனவன் அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டும் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பாவங்கள் மலைமலையாக குவிந்து கிடக்கின்றன. ஏனென்றால் எத்தனையோ பிறவிகள் நாம் பிறந்திருக்கிறோம் அல்லவா, ஒவ்வொரு பிறவியிலேயும் நாம் சேர்த்த பாவங்கள் எல்லாம் அப்படி மலையாக குவிந்து விட்டனவா. அப்படிப்பட்ட பாவங்கள் அத்தனையும் கழிந்தால் அல்லது நமக்கு வீடு பேறு கிட்டாது என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அத்தனை பாவங்களையும் அவசியம் அனுபோக்தவ்யம், கண்டிப்பாக அனுபவித்தே தீர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது மதுரகவி ஆழ்வாரே நீர் என்ன தெரிவிக்கிறீர்? அந்த நம்மாழ்வார் என்னை அனுகிரகம் செய்து விட்டார், ஆயினாலே என்றும் என்னை இகழ்விலன் என்று தெரிவித்தீரே, அந்த பாவங்கள் வந்து உம்மிடத்திலே மேலிட்டால் என்ன ஆகும் என்று அவரை கேட்டார்கள் போலும். உடனே மதுரகவி ஆழ்வார் அதற்கு விடை தருகிறார். இந்த ஏழாவது பாசுரத்திலே கொண்டென்னை காரிமாரப்பிரான் பண்டை வல்வினை பாத்தியருளினான் நம்மாழ்வார் என்னை என்ன செய்தார் என்றால் முதல்ல கண்டு என்றார். கண்டு என்னால் அப்படி கண்ணாலே கட்டாட்சித்தார். கண்டு என்னால் முதலிலே கண்ணாலே பார்த்தார். பார்த்தவுடனே என்ன செய்தார்? என்னை கொண்டு
என்னை ஏற்றுக்கொண்டார் தன்னுடைய அடியவனாக என்கிறார். உண்மையிலே மதுரகவி ஆழ்வார் அந்த பெரிய ஒரு பேரொளியை கண்டார் வடநாட்டிலே என்று அவருடைய சரித்திரம் ஏற்கனவே சொன்னோம் அல்லவா. அப்படி அந்த பேரொளியினுடைய ஒரு இதை கொண்டு இங்கே வந்தார். அந்த திருப்புலி ஆழ்வார் அடியிலே வந்தார். அங்கேதான் நம்மாழ்வார் எழுந்தருளி இருந்தார். முதலிலே அப்படி கண்ணை திறந்து நம்மாழ்வார் பார்த்த பொழுது மதுரகவி ஆழ்வார் அவருடைய கண்ணுக்கு இலக்கானார். உடனே அடுத்த கணமே அந்த மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருடைய சீடராக ஆகிவிட்டார் என்றால் அதற்கு என்ன காரணம் என்றால், அந்த நம்மாழ்வார் இவரை கண்ட போதே இவருக்கு தம்முடைய அருளை பொழிந்து விட்டார். இந்த ஜாயமானம் புருஷம் எம்பஷ்யேத் மதுசூதனஹா என்று பகவானுடைய கட்டாட்சம் ஒருத்தன் பேரிலே விழுந்தால் அவன் எப்படி உடனே அப்படி நல்ல சிந்தையுடையவனாக ஆகிவிடுகிறானோ அதே போலத்தான் ஆழ்வாருடைய கட்டாட்சம் அந்த மதுரகவிகள் பெயரிலே விழுந்தது. அடுத்த கணம் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருடைய அடியவராக ஆகிவிட்டார். ஆகினாலே நம்மாழ்வார் முதலிலே என்னை கண்டார், அடுத்த கணம் என்னை கொண்டார் என்பதைத்தான் கண்டு கொண்டு என்ற சொற்களாலே தெரிவித்தார். கண்டு கொண்டு கண்டார், அதற்கு பிறகு என்னை ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டவர் யார் என்றால் காரிமாரப்பிரான். காரிமாரப்பிரான் என்று தெரிவிக்கிறார். அதாவது காரி என்பது அந்த நம்மாழ்வாருடைய திரு தகப்பனாருடைய பெயர் என்று வரலாறுகள் தெரிவிக்கின்றன. நம்மாழ்வாருடைய தகப்பனார் அவருக்கு காரியார் என்பது பெயராம். ஆனால் இவர் தம்மை பற்றி நம்மாழ்வார் தெரிவித்துக் கொள்ளுகிற இடங்களிலே கூட சில இடங்களிலே தன்னை வெறும் மாறன் என்று தெரிவித்துக் கொள்ளாமல் காரிமாறன் என்றே தெரிவித்துக் கொள்ளுகிறார். காரியனுடைய புத்திரரான மாறன் என்று தம்மை தெரிவித்துக் கொள்ளுகிறார். அதையே இந்த இடத்திலே மதுரகவி ஆழ்வாரும் கண்டுகொண்டென்னை செய்தவர் யார் என்னால் அப்படி செய்தவர் காரி மாறப்பிரான் என்றார். வியாக்கியானத்திலே மிக அழகாக நம்மளை காட்டுகின்ற பொழுது ஒரு அர்த்தம் தெரிவிக்கிறார். அவன் பகவானை போலே இவன் தான் தோன்றி அன்று என்றார். அதாவது பகவான் என்கிறவனுக்கு ஒரு தகப்பனாரும் இல்லாதபடியினாலே அவன் தானே தோன்றினவன் அல்லவா. ஆகினாலே பகவானை தான் தோன்றி என்று வேடிக்கையாக தெரிவித்து, அப்படி அல்லாமல் இவருக்கு உண்மையான ஒரு உற்பத்தி என்று இதெல்லாம் நகினிந்தான் நியாயம் என்று கொள்ள வேண்டும். உண்மையாக இது பகவான் இந்த இடத்துல ஆழ்வாருடைய பெருமையை காட்டுவதற்காக பகவானையும் குறைத்து சொல்லுகிறார்கள் இந்த இடத்துல. அப்படி காரிமாறன் என்ற பெயருடையவரான அந்த நம்மாழ்வார் அவர் பிரான். பிரான் என்றால் எனக்கு உதவி செய்தவர், பெரிய உபகாரம் செய்தவர் என்பது பொருள். ஆஹா, அப்படி கண்டுகொண்டு என்னை காரி மாறப்பிரான் என்ன செய்தார் என்னார், என்னுடைய பண்டை வல்வினை என்கிறார். பண்டை என்னால் வெகு நாள்களாக பண்டை காலத்திலே என்றைக்கு இந்த ஜீவாத்மா அதாவது ஜீவாத்மாவுடைய பிறவிகளுக்கு ஆரம்பமே கிடையாது, இது ஒரு அனாதி என்று தொடர்ந்து ஏற்படக்கூடியது. அத்தனை பிறவிகளிலேயும் சேர்த்து வைக்கிற பாவங்கள் அதை சஞ்சித பாபம் என்று வடமொழியிலே சொல்லுவார்கள். அப்படி சேர்த்து மலைமலையாக குவித்து வைத்திருக்கிற பாவங்கள் இருக்கிறதே அவர்கள்தான் பண்டை வினை. அது வல்வினை என்றால் மிகவும் வலியவை, அவற்றை அனுபவிப்பது என்பது நடவாத காரியம். ஆனால் அவை அத்தனையும் நம்மாழ்வார் என்ன செய்தார் என்றால் பாற்றி அருளினான். பாற்றி என்னால் என்ன, அவை அத்தனையும் பொடி பொடியாக போகும்படி செய்து விட்டார். அத்தனை பாவங்களையும் எங்கே என்று வானோ மறிகடலோ மாருதமோ தீயகமோ காணோ ஒருங்கித்தும் கண்டிலமால் என்று சொல்லும்படியாக அது எங்கே போயிற்று என்றே தெரியாதபடிக்கு அத்தனையும் பொடி பொடியாக ஆக்கி ஊதி தள்ளிவிட்டார். நான் செய்த பாவங்கள் எவ்வளவு பெரிய மலை இருந்தாலும் அந்த மலைகளெல்லாம் இப்பொழுது எங்கே போயிற்றினா என்றே எனக்கு தெரியவில்லையே. அந்த பண்டை வல்வினை அத்தனையும் ஆழ்வார் தம்முடைய ஒரே ஒரு கட்டாட்சத்தாலே பாற்றி விட்டார். பாற்றி விட்டார் என்னால் போக்கிவிட்டார். பாற்றி அருளினான். அவருடைய அருளாலே எனக்கு கிடைத்த உயர்ந்த பேரு இது எம்பெருமானுடைய அருளாலே கிடைக்கவில்லை, அது காரிமாறப்பிரான் அருளாலே எனக்கு அந்த பாவங்கள் எல்லாம் தொலைந்து விட்டது என்றார். அப்படி தொலையும்படியாக அவர் செய்தார் என்றால் அதற்கு நீர் என்ன பிரத்யுபகாரம் பண்ண போகிறீர் என்று கேட்க உடனே தெரிவிக்கிறார், எண்டிசையும் அரியவியம்புகேன். அது இப்படி ஆழ்வார் எனக்கு செய்த அருளை 8 திக்குகளிலேயும் நான் அறியும்படியாக தெரிவிக்க போகிறேன் என்றார். 8 திக்கு என்றால் 4 திக்குகள், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்கிற 4 திக்குகள். அதை தவிர வடகிழக்கு தென்மேற்கு என்று இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய 4 திக்குகள், அவற்றை எடுத்துக்கொண்டால் மொத்தம் 8 திக்குகள் ஆகிவிட்டதாம். ஆனால் கீழே ஒரு திக்கு மேலே ஒரு திக்கு என்று
10 திக்குகள் சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் 8ஐத்தானே சொன்னார் என்று கேட்டுக்கொண்டு மிக அழகாக வியாக்கியானத்திலே ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். ஆழ்வாருடைய அருளை பெற்றவனுக்கு கீழே போக வேண்டிய அவசியமில்லை. ஆகையினாலே அந்த திக்கை விட்டு விட்டார். ஆழ்வாருடைய அருளை பெற்ற பிற்பாடு ஆழ்வாரை பிரிந்து யார்தான் மேலே செல்வார்கள்? ஆழ்வாரோடு இருக்க வேண்டாமா? ஆகையினாலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், அப்படி எண் திசையே போதும் என்று தெரிவித்து விட்டார். எண் திசையும் அறியும்படியாக இயம்புகேன். இயம்புகேன் எதை இயம்புகேன் என்னால் அந்த நம்மாழ்வாருடைய அருளை என்று தெரிவிக்கின்ற பொழுது அந்த ஆழ்வார் எப்படிப்பட்டவர் என்றால், ஒன் தமிழ்ச்சடகோபனருளையே என்று நம்மாழ்வாரை தமிழ்ச்சடகோபன் என்று தெரிவிக்கின்றார். அதாவது தமிழிலே அற்புதமான தமிழிலே பாசுரங்களை அருளி செய்தவர் ஆழ்வார். ஆயினாலே ஒண்டமிழ் சடகோபன் அருளையே என்று அந்த ஆழ்வார் என்னுடைய பாபங்களை எல்லாம் போக்கி அருளினது எத்தாலே என்றால், இப்படி அற்புதமான திவ்ய பிரபந்தங்கள் அதை தமிழ் மொழியிலே அருளி செய்தார். அதாவது சம்ஸ்கிருதத்திலே வடமொழியிலே இருக்கக்கூடிய வேதங்கள் அவைகளெல்லாம் அதிகிருதாதிகாரம், அதாவது குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே பயன்படக்கூடியது. ஆனால் தமிழிலே இருக்கக்கூடிய இந்த திவ்ய பிரபந்தங்கள் தான் இவை சர்வாதிகாரம், எல்லாருக்கும் பயன்படக்கூடியது என்று ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஆகையினாலேதான் இந்த ஆழ்வார்கள் அருளி செய்த தமிழ் வேதங்களை திராவிட வேதம் என்று தெரிவிக்கின்றார்கள். இந்த தமிழ் வேதங்களாகிற திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்த ஆழ்வார்கள் திராவிட முனி என்று அவருக்கு பெயர். அதாவது திராவிடத்திலே பாசுரங்களை அருளி செய்தவர். ஆயினாலே இவருக்கு மிக பெருமை உண்டு. அந்த திராவிட பாஷை என்னால் அது தமிழ் மொழி. ஆகையாலே அப்படிப்பட்ட திராவிட மொழியிலே அருளி செய்தார். ஒன் தமிழ் சடகோபன் என்று வேதங்கள் எல்லாம் அப்படி வடமொழியிலே இருந்தன. அந்த மறையின் குருத்தின் பொருளையை செந்தமிழ் தன்னிலே கூட்டினவர்கள் ஆழ்வார்கள் என்று திருவரங்கத்து அமுதனார் ராமானுஜ நூத்தந்தாதியிலே அருளி செய்கின்றார். மறையினுடைய குருத்து வேதாந்தம், அதனுடைய பொருள்களை செந்தமிழிலே கொண்டு கூட்டி நமக்கு கொடுத்தவர்கள் யார் என்றால் அவர்கள்தான் ஆழ்வார்கள். ஆயினாலே அந்த ஆழ்வாரிலே தலைவர் நம்மாழ்வார். அவர் சாமவேத சாரமாக வென்றோ இந்த திருவாய்மொழியை அருளி செய்தார். அந்த திருவாய்மொழியை அவர் அற்புதமான இனிமையான தமிழ் மொழியிலே அருளி செய்தபடியினாலே அவரை தமிழ்ச்சடகோபன் என்றே கொண்டாடுகிறார் மதுரை கவிகள். அப்படிப்பட்ட ஒண்டமை சடகோபன் அருளை எண்டிசையும் அறிய இயம்புகேன் என்று அந்த ஆழ்வாருடைய பெருமையை கொண்டாடுகிறேன் என்று தெரிவிக்கிறார் மதுரை கவி ஆழ்வார். இன்னமும் கொண்டாடுகிறார். தொடர்ந்து அனுபவிப்போம்.